எனக்கு நிறைய விஷயங்கள்ல பாபா நிறைய துணையா இருந்திருக்காரு. ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா, நான் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஐடியை விட்டு வெளியே வரும்போது, என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட தான் வெளியே வந்தேன். அப்போ நிறைய கடன் பிரச்சனையும் இருந்தது. ஏன்னா கார்லேருந்து எல்லா கம்பெனி லீஸ்ட் கார் வாங்கியிருந்தோம். ஸோ அதுக்கு ஒரு பேமெண்ட் ஃபுல்லாக கட்ட வேண்டியது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்து ஒரு ப்ராப்ளமும் பாபா எனக்கு சால்வ் பண்ணி கொடுத்தாரு. அதுலேருந்து நான் மீண்டு வெளியே ஃபினான்ஷியலி நான் நல்லாவே இருக்கேன். எல்லாம் பாபாவோடைய அருள் தான் சொல்லணும். ஒரு ஸ்டேஜில் பேங்க் பேலன்ஸ் ரொம்ப லோவாக இருந்த ஒரு பீரியடு. நான் பாபாவுக்கு வேண்டிக்கிட்டு 7 வாரம் பாபா கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டு, அந்த வேண்டுதல் முடிகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒன்றா நான் என்னுடைய கரியர் ஷிஃப்ட் பண்ணேன். நான் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ட்ரெயினராக கன்வெர்ட் ஆனேன். என்னுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். என்னுடைய கேபிட்டல் பில்ட் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் ஒரு சேனல் ஆரம்பித்து எனக்கு ஒரு 2000 பேர் என்னுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நிறைய யூடியூப்பில் நான் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன் இப்போது. ஸோ அந்த அளவுக்கு பாபா என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் இருந்த ஒரு ஸ்டேஜில் என்னை கை கொடுத்து அப்படியே தூக்கி விட்டு நான் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கேன்னா அது பாபா மட்டும்தான் காரணம்.